அதான் சார். ஆனா இது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனா பார்க்குறீங்களா நீங்க? ஏன்னா எஸ்கே அவர்களோட படம் இந்த டைம்ல விஜயோட கடைசி படம் அப்படின்றாங்களே, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதுல்ல? இல்லை சார், ஹெல்த்தி காம்படிஷன் வந்து நாங்கள் இப்போ யாரும் சினிமா தியேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி நாங்கள் வந்து ப்ரிவ்யூ பார்ப்போம். ஓகே. ப்ரிவ்யூ பார்த்தா இந்த படம் இந்த நல்லா இருக்கும், இந்த படம் எப்படி இருக்கும். இப்போ யாரும் ப்ரிவ்யூ பார்க்குறது இல்லை, ஸ்டுடியோஸ் பார்த்துருப்பாங்க. ஸ்டுடியோஸ் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க. இது எடுத்து பண்ணலாம். கடைசியில் கண்டென்ட் தானே மேட்டர். இப்போ நான் சொன்ன மாதிரி 2025 மே 1 அன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்தது, ரெட்ரோவும் வந்தது. கடைசியில் டூரிஸ்ட் ஃபேமிலி தானே ஜெயிச்சது. ஓகே. அதில் கண்டென்ட், அதில் சசிகுமார். அப்படி பார்க்க போனால் ஈக்குவல் ஸ்க்ரீன்ஸ் தான் இருந்தது. 450 ஸ்க்ரீன் டூரிஸ்ட் ஃபேமிலி, 550 ஸ்க்ரீன் ரெட்ரோ இருந்தது. கடைசியில் டூரிஸ்ட் ஃபேமிலி தானே வின் பண்ணிச்சு. ஸோ கண்டென்ட் தான். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பராசக்தி நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு தைரியமாக இறங்கியிருக்கலாம். ஸோ படம் வந்தால் தான் மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு. ஓகே. இல்லை, அவர் தனியாக வந்தால் உங்களுக்கும் ஒரு பெரிய லாபம் வந்திருக்கும். விஜய் அவர்கள் தனியாக இல்லை லாப கொஷின் பற்றி இல்லை சார். இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் தான் எதிர்பார்க்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. கண்டென்ட் ஒரு முதல் ஷோ வந்து சரியில்லைன்னா இப்போ தான் வாட்ஸ்அப்பு ட்விட்டரில் இன்டர்வெல்லையே பறந்துடும். ஆமாம், படம் மொக்கடான்னு சொல்லி பறந்துடும். ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ படம் வந்து நல்லா இருந்தான்னா, பட் இதில் என்னன்னா, ஒரு விஜய் சார் ஒரு கடைசி படம், அவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு விழா, பெரிய சென்ட் ஆஃப் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு 1000 தியேட்டரில் 1000 சீட்டிங் கெப்பாசிட்டியில் அவரோட கொண்டாட்டம் கொண்டது, அது ஒரு யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம். ஓகே. அதான் சார், இது ரெண்டும் வருது பொலிட்டிக்கல் இஷ்யூ, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிலாம் சொல்றாங்க. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எல்லாம் கிடையாது சார். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி அந்த காலத்துலேருந்து ஜனவரி 14 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம். இது வந்து தீபாவளி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஜனநாயகன். ஸோ ஜனநாயகம் தான் ஷிஃப்ட் ஆச்சு. பராசக்தி அங்கே தான் இருந்தது. ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பற்றி சினிமாவில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இப்போ எல்லா சினிமா தியேட்டர் நாங்கள் ஃபோன் பண்ணால் எல்லா தியேட்டரும் கொடுப்பாங்க. ஓகே.